நீங்க நல்லா பாருங்க, சபிக்கிறவன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதிகமா சபிக்கிறவன் நீங்க பாருங்களேன், இந்த பொம்பளையும் எடுத்தாலும் சரி ஆம்பளையும் எடுத்தாலும் சரி, இந்த பெண்கள் சில பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயை திறந்தாலே இந்த வார்த்தை தான் போய் சொல்லுவாள், நாசமா போவான், கொள்ளையில போவான், ஏன்டா நாசமா போறவனே அப்படின்னு சொல்லி இப்படி, அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த இதே இப்படி பயன்படுத்தக்கூடியவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மனதுக்கு பிடித்த மாதிரி திருப்தியான வாழ்க்கையாகவே இருக்காது. அதனால நல்ல நல்ல வார்த்தைகளையே பேசணும். யாராவது நமக்கு டேஞ்சர் பண்றாங்களா, எல்லாம் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கணும். வேற வழியே இல்லை. திரும்ப 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 அந்த ஆள் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ் இடத்துல, ரப்பே அவனுக்கு நேர்வழி இல்லைன்னு சொன்னா அவனுக்கு சரியான கூலியை கொடு அப்படின்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம், தப்பில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கேட்டிருக்கிறாங்க. ஆனா எடுத்ததுக்கெல்லாம் வந்துகிட்டு மனிதர்களை சபிக்கிறது அப்படின்றது எந்த காலத்திலும் உகந்ததல்ல. அதே போல கால்நடைகளையும் சபிக்கக்கூடாது. குர்பானிக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அட சனியை முடிச்சது என்ன இப்படி வருது அப்படி வருது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா குழந்தைய போல பாவிக்கணும்னு வருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்